அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சில தினங்கள்ல நாம ஈதுல் அல்ஹா என்ற பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அந்த ஈதுல் அல்ஹாவில் குறிப்பாக குர்பானி சம்பந்தமா நம்ம மக்களிடையே சில ஐயங்கள் இருக்கு. முதலாவதாக குர்பானி கொடுப்பவர் மட்டும்தான் நகம், முடிகளை களையாமல் இருக்க வேண்டுமா? இல்ல குடும்பத்தார்கள் அனைவரும் முடி, நகங்களை களையாமல் இருக்க வேண்டுமா என்று ஒரு ஐயம் நிறைய பேருக்கு இருக்கு. இது சொந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிறையை கண்டால், அதாவது முதல் பிறையை கண்டுவிட்டால், குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை, நகத்தை வெட்ட வேண்டாம். இந்த சட்டம் யார் குடும்ப தலைவரா இருக்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான். குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த சட்டம் வராது. அடுத்ததாக என்ன மாதிரியான நம்ம ஆடு வாங்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. சில பேர் கிடா மட்டும் தான் கொடுக்கணும், ஆடை கொடுக்கூடாது, ஆடுனா பெண் ஆடை கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரம் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களும் நிறைய பெண் ஆட்டையும் குர்பானி கொடுக்கலாம்னு சொல்லுது. அது மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய வயது என்பது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. அதாவது முஸ்ஸின்னா என்பது 2 வருடம் பூர்த்தியான ஆடு மாடு. 2 வருடம் பூர்த்தி ஆயிருக்கணும், பல்லு போட்டுக்கணும் ஆடா இருந்தா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து முஸ்ஸினாவுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் ஜத்துவன்பாங்க. ஜத்துவன் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள அந்த 2 வயசுக்கு முன்னாடி உள்ள ஒரு வயது வரைக்கும் உள்ள ஆடு ஜத்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே அனுமதி இருக்கு, ரெண்டுக்குமே ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல எந்த குறைபாடும் இல்லாத ஒரு ஆடை தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். கொம்பு முறிஞ்சிருந்தாலோ, வெளிப்பகுதியில முறிஞ்சிருந்து உள்ளே முறிஞ்சிருந்தா கொடுக்கக்கூடாது. உள்ள முறிவு இல்லாம வெளியே முறிஞ்சிருந்தா கொடுக்கலாம். அதுக்கு ஆதாரம் இருக்கு. அது மாதிரி நீங்க குறை இல்லாத ஆடுகளை பார்க்கணும். கால் ஊனம் இல்லாம, கண் பார்வை ஊனம் இல்லாத ஆடை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊனம் இல்லாத ஆடை தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குர்பானி கொடுத்தாலும் சரி, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லி தான் அறுப்பாங்க. நம்ம நாடுகள்ல பாத்தீங்கன்னா இமாம கூப்பிட்டு துவா ஓதி குர்பானி கொடுப்போம். அதுக்கு அனுமதி இல்லை மார்க்கத்துல. பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் எல்லாருமே சொல்ல முடியும், எல்லாராலும் ஈஸியா சொல்ல முடியும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வலது கையால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்காங்க. அதையே நம்ம பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சில தினங்கள்ல நாம ஈதுல் அல்ஹா என்ற பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அந்த ஈதுல் அல்ஹாவில் குறிப்பாக குர்பானி சம்பந்தமா நம்ம மக்களிடையே சில ஐயங்கள் இருக்கு. முதலாவதாக குர்பானி கொடுப்பவர் மட்டும்தான் நகம், முடிகளை களையாமல் இருக்க வேண்டுமா? இல்ல குடும்பத்தார்கள் அனைவரும் முடி, நகங்களை களையாமல் இருக்க வேண்டுமா என்று ஒரு ஐயம் நிறைய பேருக்கு இருக்கு. இது சொந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிறையை கண்டால், அதாவது முதல் பிறையை கண்டுவிட்டால்,